Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகேம்மா, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.2ல் சம்ஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துடலாம். ஸோ இது கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஸ்னால் என்ன, ஸோ அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள், அவங்க புக்கில் இருந்த டெஃபினேஷன் தான் let A and B be any two non-empty set. ஓகே, எப்படி இருக்குது? A and B, ஏயும் பியும் டூ நான்-எம்டி செட். நான்-எம்டி செட்னா என்னம்மா? அப்போ ஏபி ரெண்டு செட்டில் வந்து சம் எலமெண்ட்ஸ் இருக்குன்றது மீனிங். ஓகேவா? ஓகே, ஏ ரிலேஷன் ஆர், இங்கே வந்து ரிலேஷனை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஆர்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஃப்ரம் ஏ டு பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. நல்லா கவனிக்கணும் நம்ம. அதாவது ஏயும் ஏ டு பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பின்னா என்ன மீனிங்னா, ஏ அண்ட் பியோட எலமெண்ட் வந்து கண்டிப்பாக எதில் இருக்கணும்? ஏ கிராஸ் பியில் இருக்கணும். அதுதான் சொல்லியிருக்காங்க, இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக நம்ம ரியல் டைம் லைஃப்லேயே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ஏன்னா அதில் நல்லா நான் இன்னும் டீட்டெயில் கொடுத்துருப்பேன். இப்போ அதை பார்த்தவங்களுக்கு கிளியராக இருக்கும், பார்க்காதவங்க கொஞ்சம் போய் அதை விசிட் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ அதில் நான் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருப்பேன். ரிலேஷன் அப்படின்னா நம்ம ரியல் டைம் லைஃப்பில் என்ன சொல்லலாம், நார்மலாக வந்து மாம் அண்ட் டேட் சொல்லலாம். ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஆன்ட்டி அங்கிள் இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நம்ம புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் அப்படியே பாருங்கள். இப்போது நம்ம ஆல்ரெடி அதிலே என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு செட் இருக்குது. இதை வந்து டொமைன்ஸ், இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இதை வந்து பின்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இது வந்து செட் ஏ, செட் பி, டொமைன் அண்ட் the second set. First set is a domain and the second set வந்து என்ன சொல்லுவோம்? கோடொமைன்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருந்தாங்கம்மா, பாருங்களேன். நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இங்கே ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து நியூ டெல்லி, தென் அனதர் ஒன் வந்து இந்தியா. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு செட்டில் ஏங்கிற ஃபஸ்ட்டு செட்டில் என்ன இருக்குது? நியூ டெல்லி இருக்குது. அண்ட் பிங்கிற செகண்ட் செட்டில் என்ன இருக்குது? இந்தியான்னு இருக்குது. இது வந்து டொமைன் ஏ, டொமைன் பி. ஓகே, ஏ செட்டு பி செட்டுன்னு கூட வச்சுக்கலாம். இப்போது இது ரெண்டும் வந்து இப்போ ஒரு ரிலேஷன்னா ஆர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்ம டெஃபினேஷனில் ஆர். இது எப்படி இது வந்து ரிலேட் ஆகும் அப்படின்னா, நல்லா பாருங்கள், நியூ டெல்லி இந்தியாவும் என்ன? கேபிட்டல். நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. என்ன எது மூலமாக வந்து ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது? நல்லா நம்ம கவனிக்கணும், கேபிட்டல். ரைட்? ஸோ நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ரைட்? டொமைன் ஏல வந்து நியூ டெல்லி இருக்குது, கோடொமைன் பியில் வந்து இந்தியா இருக்குது. இது ரெண்டும் எப்படி வந்து ரிலேட் ஆகுதுன்னா கேபிட்டல். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம்? ஆர். ஓகேவா? கிளியராக புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் பாருங்கள் என்னென்னு. ஓகேவா? அது கிளியராக இருக்கா? இப்போ பாருங்கள், சாட்டிஸ்ஃபைங் சம் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இஸ் ரிலேட்டட் டு ஒய் பிலாங்ஸ் டு பி. நான் சொன்னேன் இல்லையா, நியூ டெல்லி இந்தியான்னு சொல்லி, சேம் அதே மாதிரி எக்ஸாம்பிள் த்ரூ ஆர். அப்போ ஆருங்கிற ஒரு ரிலேஷன் மூலமாக என்ன ஆகுது? ஜாயிண்ட் ஆகுது. அங்கே என்ன ரிலேஷன் பார்த்தோம்? கேபிட்டல். ஸோ இங்கே வந்து என்னது? அப்போ அதை என்ன சொல்லுவோம்? இங்கே ஆர்னு சொல்லுவோம். அது எப்படி எழுதலாம் நம்ம? வி ரைட் இட் ஆஸ் எக்ஸ் ரிலேஷன் டு ஒய். ஓகேவா? ஸோ எக்ஸ் ரிலேஷன் ஒய் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவிலே நம்ம ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருப்பேன்மா, டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். டொமைன் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு செட்டு இல்லையா? ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய அந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே நம்ம என்ன தான் சொல்லுவோம்? டொமைன்னு சொல்லுவோம். தென் அது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆர் இஸ் ஈக்குவல்ட்டுனா ரிலேஷன் இல்லையா? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ சச் தட் எக்ஸ் ரிலேஷன் ஒய் ஃபார் சம் ஒய் பிலாங்ஸ் டு பின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கோடொமைன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? செகண்ட் செட் இல்லையா? ஸோ செகண்ட் செட்டை வந்து கோடொமைன் சொல்கிறோம். ஸோ ரேஞ்சையுமே எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா கோடொமைன்னு கூட சொல்லலாம். ஸோ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான்.
ஓகேம்மா, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் இப்போது சம் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸசைஸ் வந்து 1.2ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 2, 3, 7. பி கொடுத்துருக்காங்க பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 3, 0, -1, 7. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி? ஓகே, கொடுத்துருக்காங்க. இப்போ சப்டிவிஷன் வந்து ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரிலேஷனாக இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து என்ன சொல்லணும், கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதாவது கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து ரிலேஷனாக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம டெஃபினேஷன் பார்த்தா தெரியும். என்ன பண்ணணும், அதுக்கு ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி அதில் இருக்க எலமெண்ட் வந்து இந்த ரிலேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இட் இஸ் அ ரிலேஷன்னு சொல்லுவோம், இல்லைனா இட் இஸ் நாட் அ ரிலேஷன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஏவோட வேல்யூ வந்து எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 2, 3, 7 கிராஸ் செட் ஆஃப் 3, 0, -1, 7. ஓகேவா? இங்கே பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம எக்ஸசைஸ் 1.1லே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ரொம்ப வெரி கிளியராகவே பார்த்துருப்போம். இருந்தாலும் இங்கே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செட் இல்லையா? இது செகண்ட் செட். அதில் நம்ம கிளியராக இருக்கும். ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட எதை பண்ணணும், செகண்ட் செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட் ஆர் எல்லா நம்பரையுமே நம்ம பேர் பண்ணணும். ஸோ ஒன்று வச்சு பண்ணோம்னா 1, 3, 1, 0, தென் 1, -1, 1, 7. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் 2 வச்சு பண்ணும்போது 2, 3, 2, 0, 2, -1, 2, 7. தென் 3 வச்சு பண்ணும்போது என்ன கிடைக்கும், 3, 3, 3, 0, 3, -1, தென் 3, 7. தென் இந்த லாஸ்ட் ஒன் என்னமா இருக்குது, 7 இருக்குது. 7 வச்சு பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு, 7, 3, 7, 0, 7, -1, தென் 7, 7. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னம்மா கேட்டிருக்காங்க நமக்கு, R1 இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, 1 அண்ட் 7, 1 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? இது கொடுத்துட்டு இது வந்து ரிலேஷனாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், இது ஏ கிராஸ் பியில் இருக்கா இல்லையா? இது வந்து ஏ கிராஸ் பியில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரிலேஷன்னு சொல்ல போகிறோம், இல்லைனா இட் இஸ் நாட் அ ரிலேஷன்னு சொல்ல போகிறோம். பாருங்கள், இப்போ R1ல் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து உள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். 2, 1 இருக்கா இங்கே? 2, 1 இல்லை. 2, -1 தான் இருக்குது. ஸோ எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7, 1 இருக்கா? 7, 1ம் இங்கே இல்லை. ஸோ என்ன சொல்லிடலாம், இட் இஸ் நாட் அ ரிலேஷன்னு சொல்லிடலாம். ஈவன் சப்போஸ் இப்போ இங்கே 2, 1 இருந்துட்டு 7, 1 இல்லை அப்படின்னாலுமே என்ன சொல்லிடணும், நாட் அ ரிலேஷன் தான் சொல்லணும். ஏன்னா 1 இருந்துட்டு 1 இல்லைனாலுமே அது வந்து ரிலேஷனாக இருக்க முடியாது. சரியா? இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள், R2 இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் -1, 1. ஓகே, இப்போ -1, 1 இருக்கா இங்கே? இல்லை. 1, -1 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னவாக இருக்க முடியாது, இது ரிலேஷனாக இருக்க முடியாது. அப்போ இது வந்து என்ன சொல்லிடலாம், R2 இஸ் நாட் அ ரிலேஷன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், R3 நம்ம பார்க்க போகிறோம். R3 எப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்க, 2, -1, 7, 7, 1, 3. ஓகே, பார்த்துடலாமா? 2, 1 இருக்கா? இங்கே இருக்குது. 2, -1 இருக்குது இல்லையா? இங்கே பாருங்கள், 7, 7 இருக்குது. தென் 1, 3. அப்போ 3மே இருக்குது. 3 வேல்யூஸுமே இருக்கனால இதை என்ன சொல்லுவோம், இட் இஸ் அ ரிலேஷன்னு சொல்லிடுவோம். தென் ஃபோர்த் ஒன் பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் 7, -1, 0, 3, 3, 3, 0, 7. ஸோ இது செக் பண்ணலாமா நம்ம, இருக்கா இல்லையான்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 7, -1 இருக்கா? இருக்குது. 0, 3 இருக்கா? 0, 3 இல்லை. 3, 0 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3, 3 இருக்குது. 0, 7 இல்லைங்க. அப்படியே வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்குது, 7, 0ன்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம், இதை அப்படியே இட் இஸ் நாட் அ ரிலேஷன். ஏன்னா ஒரு ரிலேஷன்னா கண்டிப்பாக என்னவாக இருக்கணும் அப்படின்னா எல்லா வேல்யூஸுமே ஏ கிராஸ் பியில் நிச்சயமாக இருக்கணும். ஒன்று இருந்துட்டு ஒன்று இல்லைன்னாலும் நம்ம என்ன சொல்லக்கூடாது, அதை ரிலேஷன்னு சொல்லக்கூடாது, இட் இஸ் நாட் ரிலேஷன்னு சொல்லி நம்ம அந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேம்மா? ஓகே, தேங்க்யூ.